தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு பன்னீர் பெருமாள் அறிஞ்சிருக்காரு. வணக்கம் பன்னீர். வணக்கம். கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த வாக்கு எண்ணிக்கையில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பியும் அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யும்போது பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கிறதாக தொடர்ச்சியாக செய்திகள் வந்திருக்கு. திமுக சார்பாக திரு என்ஆர் இளங்கோ அவர்கள்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்கு இந்த இவிஎம் மையமாக வச்சு? இல்லை, இது மறு வாக்கு எண்ணிக்கை கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா, எதுவுமே உண்மைகளை இல்லாமல் ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டிருக்கு. குளத்தூரில் 2வது முறை வாக்கு எண்ணினதாகவும் அதிலும் 8200 வாக்குகள் வித்தியாசத்தில் விஎஸ் பாபு வெற்றி பெற்றதாகவும் எல்லா நியூஸ் சேனல்லையுமே காடு போட்டாங்க. ஆனால் நேற்று 2வது நாள் பரிசோதனைக்கு பிறகு என்ஆர் இளங்கோவன் பேட்டி கொடுக்கும்போது தான் அவர் டீட்டெயிலாக சொல்கிறாரு, இது மறு வாக்கு எண்ணிக்கை கிடையாது, வாக்கு இயந்திரம் சரியாக செயல்பட்டுச்சா அப்படிங்கிறத பரிசோதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பலரும் கேட்குறாங்க, நீங்கள் ஜெயிச்சப்பெல்லாம் உங்களுக்கு வாக்கு மிஷின் மேலே டவுட் வரல, இப்போ தான் வருதா அப்படின்லாம் தாவேக்கா ஆதரவாக பேசுகிறவங்களாம் பேசுகிறாங்க. திமுக இப்போ பண்ணலை. 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் 2021லேயே சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வாக்கு இயந்திரங்களை பரிசோதனை பண்ணி பார்க்கணும், தேர்தலுக்கு பிறகு அது சரியாக செயல்படுதா அப்படிங்கிறது. இது சம்மந்தமாக உச்சநீதிமன்றமும் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வாக்குப்பதிவு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்ச பிறகு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு உள்ள 2வது இடம் வந்தவர் 3வது இடம் வந்த அவங்க அந்த வாக்கு இயந்திரங்கள் சரியாக இருந்துச்சா அப்படிங்கிறத பரிசோதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் திமுக சார்பாக தமிழ்நாட்டில் 5 தொகுதிகளில் பரிசோதிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க 3 தொகுதியை கொடுத்துருக்காங்க. சென்னையில் கொளத்தூர், காஞ்சிபுரம், ராஜபாளையம் அப்படின்னு. அதில் தான் இப்போ முதல் நாள் 2 இயந்திரம் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அது பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. 2வது நாள் பரிசோதித்த இயந்திரங்களில் அந்த நம்ம ஓட்டு போடுறப்ப அந்த மிஷினில் காட்டும்ல சின்னம், ஆமாம், அது ஒரு மிஷினில் ஒர்க் ஆகலை. அந்த வாக்கு எண்ணிக்கை எண்ணுவாங்கள்ல ஒரு மிஷினு, அந்த போலிங் ஆஃபீஸர் வச்சு இருப்பார்ல, அந்த மிஷினும் ஒர்க் ஆகலை. இன்னொரு இடத்துல அந்த ஓட்டு போடுற மிஷினும் ஒர்க் ஆகலை. அப்போ இது ஒரு பிரச்சனையாக, மிஷின்லேயே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது திமுகவினரால் ரைஸ் பண்ணப்படுது. அடுத்து அந்த வாக்கு இயந்திரம் இது இங்கே மட்டும் இல்லை, இதே மாதிரி விவிபேடில் பிரச்சனை காஞ்சிபுரம் தொகுதியில் உள்ள அங்கே காஞ்சிபுரத்தில் என்னன்னாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் அந்த பிரச்சனை கண்டறியப்பட்டிருக்கு. அப்போ அங்கேயும் பிரச்சனை பார்க்குறாங்க, இங்கேயும் 2வது நாள் பிரச்சனை பார்க்குறாங்க மிஷினில். அடுத்து அதை பாதுகாப்பாக வைக்கிற இடத்துல அந்த மிஷினுடைய ஒரு இதில் அந்த அட்ரஸ் டேக், அந்த மிஷின் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அட்ரஸ் டேக் இல்லை. இன்னொரு இடத்துல அட்ரஸ் டேக் ரொம்ப புதுசாக இருக்குது, சீலை மாற்றி வச்சுருக்காங்க, அந்த மூடி வைக்கிறப்போ வைக்கக்கூடிய சீலை மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் 2 மிஷின்லேயுமே கண்டறியப்படுது. அப்போ அதை திமுக ரைஸ் பண்ணுறாங்க. இது குறித்து தான் இப்போ தேர்தல் இதில் என்னென்ன மாதிரியான பரிசோதனைகள்லாம் நடக்கும் அப்படின்னா, அவரே டீட்டெயிலாக சொல்கிறாரு. இது நீதிமன்றத்துடைய கண்காணிப்பில் நடந்தாலும் வெளியிலேருந்து ஒரு இன்ஜினியர் வருவார், அவரும் அதில் பங்கெடுப்பார். இருக்கக்கூடிய எல்லா சின்னத்துக்கும் ஓட்டு போட்டு அது கரெக்டாக பதிவாகுதா, கரெக்டாக விவிபேடில் தெரியுதாங்கிறத செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1400 ஓட்டு வரைக்கும் போட்டு செக் பண்ணுறது. இந்த ரொட்டேஷனான பரிசோதனைகள்லாம் இருக்குது. அப்போ அங்கே ரைஸ் பண்ணப்படக்கூடிய பிரச்சனை ஒன்று, இந்த சீல் சரியாக வைக்கல, அட்ரஸ் டேக் இல்லை, அட்ரஸ் டேக் புதுசாக இருக்குது, அப்போ சரியான முறையில் இந்த இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. அடுத்து மிஷினே பிரச்சனையாக இருக்குது. அது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 8 மிஷின் பரிசோதிக்கிறாங்க, அதில் 3 மிஷினில் பிரச்சனை வருது. அப்போ கிட்டத்தட்ட 30% மேலே அந்த கொளத்தூர் தொகுதி வாக்கு இயந்திரங்களில் பிரச்சனைகள் கண்டறியப்படுது. அப்போ இதுக்கு மேலே இது சரியாக நடக்காது, நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. அந்த அரசு அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஹியூமன் எரர்ஸு, இது அப்புறம் அந்த மிஷினை செக் பண்ணி பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாங்கிறாரு. இது நாங்கள் இது பெல் இன்ஜினியர் வச்சு தான் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. பெல் இன்ஜினியரை வச்சு சொல்கிறத இவரே சொல்லிட்டார். யார்? நம்ம என்ஆர் இளங்கோவே சொல்லிட்டார். இப்போ சந்தேகம் எங்கே வருது அப்படின்னா, இந்த மிஷினில் உள்ள இஷ்யூஸ் என்ஆர் இளங்கோவன் அட்ரஸ் பண்ணார் பார்த்தீங்களா, விவிபேடு ஒர்க் ஆகலை, அந்த அந்த மிஷின் ஒர்க் ஆகலைன்னு, அதை பற்றி தேர்தல் அதிகாரி வாயே திறக்கலை. இந்த டேகு சீலு இதை மட்டுமே பேசிட்டு போயிட்டார். இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் கீழே இருக்கக்கூடிய இந்த மிஷின்களின் மீதும் இந்தியா முழுக்கவே ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. ஏற்கனவே அந்த மிஷின்களை காணாமல் போச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் மேற்கு வங்கத்தில் வந்துச்சு.
மிஷின் வச்சிருந்த இடம் தீப்பிடிச்சு தீப்பிடிச்சிருந்தது. பாஜக முறையாக ஜெயிக்குது, மிஷினை பாதுகாப்பு வச்ச இடத்துல தீப்பிடிச்சு எரிஞ்சுது அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே வந்து இந்த வாக்கு இயந்திரங்களில் ஏதோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கு. இது திமுக வெற்றி பெற்ற பொழுதும் ரைஸ் பண்ண கொஸ்டின் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வெற்றி சதவீதத்தின் மீது இன்னும் அதிகமான நம்பிக்கை இருக்கலாம். ஒரு 10,000 20,000 ஓட்டில் ஜெயிக்கிற ஒருத்தர் 40,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்க வேண்டியது அப்படிங்கிற சந்தேகம் கூட இருந்திருக்கலாம். 2024 ஹைகோர்ட்டில் போட்ட ரிட்டு திமுக தேர்தலில் வெற்றி பெற்ற பொழுதும் தேர்தல் அந்த வாக்கு இயந்திரங்களின் மீது கேள்வி எழுப்புச்சு. இப்போ அது வந்து நடைமுறையில் அவங்க விசாரித்து பார்க்குறாங்க. இதில் சரியான முறையில் மிஷின்ஸ் இல்லை, சரியான முறையில் பாதுகாப்பாகவும் வைக்கலை. அப்படிங்கிறப்ப இந்த தேர்தலே வந்து 8 மிஷினில் 3 மிஷின் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறப்ப இந்த தேர்தலே ஒரு நேர்மையாக தான் நடைபெற்றுச்சா, தேர்தலுக்கு பிறகு இந்த மிஷின்லாம் சரியாக தான் பாதுகாக்கப்பட்டுச்சா, உண்மையிலேயே மக்கள் வாக்களித்த மிஷினில் தான் எண்ணுனாங்களா? ஏன்னா அட்ரஸ் டேக்கில் அட்ரஸ் டேக் புதுசாக இருக்குது, சீலை மாற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா சீல் வந்து எல்லா பூத் ஏஜென்சியும் வச்சு அப்படி தான் வைக்க போகிறாங்க. அப்போ அதில் வந்து அவங்கெல்லாம் பழக்கப்பட்டவங்க தான். இந்த தேர்தல் அதிகாரிகளும் புதுசுலாம் கிடையாது. அவங்களும் ஏற்கனவே பல தேர்தல்களை ஒரு பூத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்க கிடையாது. அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து தான் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த அட்ரஸ் டேக்கை போடுறது, சீல் வைக்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று 100 மிஷினுக்கு 200 மிஷின் வைக்க போகிறதில்ல, அவசரமாக பண்ணுறதுக்கு. அதுவும் இவங்க வந்து ஒரு பூத்தில் தான் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த மிஷின் பாதுகாப்பாக சரியாகவும் செயல்படலை, பாதுகாப்பாகவும் வைக்கலைங்கிற கொஷின் தான் அங்கே முக்கியமானதாக நிற்கிது. வட இந்தியாவில் ராகுல் காந்தி வந்து மகாராஷ்டிரா போன்ற பல மாநிலங்களில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து நிறையா பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு காமிச்சார். இப்போ திருப்பி இது மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது. இப்போ குளத்தூரில் என்னதுனால சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஊடகங்கள் எப்படி இதை அட்ரஸ் பண்ணாங்க? இல்லை, ஊடகங்கள் இதில் பச்சையாக பொய்யா நடந்துக்கிட்டாங்க. என்ஆர் இளங்கோவன் வந்து பேசுகிற வரைக்கும் குளத்தூரில் மறு வாக்குப்பதிவு நடந்ததாகவும் அதுலேயும் வந்து விஎஸ் பாபு தான் ஜெயிச்சதாகவும் எல்லாரும் நியூஸ் கார்டு போட்டாங்களே, எந்த செய்தியின் அடிப்படையில் போட்டாங்க? இதே தான் அவங்க காஞ்சிபுரத்திலையும் பண்ணுறாங்க. காஞ்சிபுரத்தில் நடந்த மறு வாக்குப்பதிவு கரெக்டாக, அதுலேயும் வந்து தாவேக்கா வெற்றி பெற்றுருச்சு, உத்தரமேரூர் எம்எல்ஏ வந்து பட்டாசு எடுத்து கொண்டாட்டம்னு திரும்ப நியூஸ் போடுறாங்க. அப்போ ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ உண்மையான செய்திகளை கடந்த 4-5 மாதமாகவே போடுறதில்ல. நடந்தது மறு வாக்கு எண்ணிக்கையே கிடையாது. இது வந்து இந்த செய்தி சேனல்ஸோட எடிட்டர்ஸுக்கு தெரியாதா? ஏன்னா அரசாங்க தரப்பில் நடக்கக்கூடிய விஷயம். நடந்தது இவிஎம் மிஷின்ஸை தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பில் செக் பண்ணுறாங்க சிந்தாரிப்பேட்டையில். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மறு வாக்கு எண்ணிக்கை நடந்து அதிலும் தாவேக்கா வெற்றி பெற்றதுன்னு ஒரு நியூஸை போட்டாங்கல்ல, அதெல்லாம் எந்த அடிப்படையில் போட்டாங்க? இந்த ஊடகங்கள் அதாவது ஃபேக் நியூஸை வந்து முன்னாடியெல்லாம் ஏதாவது ஊடகங்களுடைய கார்டில் வேறு யாராவது எடிட் பண்ணி போடுவாங்க. இப்போ ஊடகங்களுடைய பக்கங்கள்லேயே எல்லாம் ஃபேக் நியூஸ் தான் வருது. அப்போ இந்த ஊடகங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது, தமிழ் ஊடகங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானதாக போச்சு. அது அவங்க காவேரி பிரச்சனையிலேயே ஃபேக் நியூஸை போடுறாங்க. எல்லா விஷயத்துலையுமே இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் முழுக்க தாவேக்காவுடைய விச்சுவல் வாரியர்ஸோடைய ஃபேஸ்புக் பேஜஸை விட அதிகமான ஃபேக் நியூஸ் தமிழ் ஊடகங்களில் தான் வருது. இப்போ சமீப நாட்களில், அதாவது இந்த குறிப்பாக தாவேக்கா அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து ஒரு பொய் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது. தாவேக்கா ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே இவங்க தாவேக்கா சார்பமான எல்லா நியூஸ்லையும் தகவல்னா விஜய் பிரச்சாரத்தின் போதே அப்படி தான் பண்ணாங்க. இன்று விஜய் அங்கு செல்ல போவதாக தகவல், விஜய் இதை அறிவிக்க போவதாக தகவல், இவ்வளோத்துக்கு அவங்க இவங்களை உள்ளே விட மாட்டாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம். அப்போ இங்கே வந்து ரிப்போர்ட்டர்ஸை அவங்க மதிக்காத பொழுதே தாவேக்காவுக்காக தான் அந்த மொத்த ஊடகங்களும் ஃபேக் நரேட்டிவை செட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே நடக்குது. தேர்தலுக்கு பிறகு கவர்மெண்ட் அஃபீஷியல் நியூஸஸே இவங்க ஃபேக்காக போடுறாங்க. அதுதான் இருக்கையிலே ஆபத்தானது. இதில் குறிப்பாக வந்து இந்த இவிஎம் மிஷினுடைய நம்பகத்தன்மை குறித்து ஒரு பெரிய ஒரு கேள்வி இந்தியா முழுக்க எழுந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுல் காந்தியும் சில விஷயங்களை முன் வச்சிருக்காரு. 2019 தேர்தலில் இருந்தே மகாராஷ்டிராவில் பதிவான வாக்குகளை விட அதிக வாக்குகள் எண்ணப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. பதிவான வாக்குகளை விட குறைவான வாக்குகள் எண்ணப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த வாக்கு இடைவெளிகளுக்கு இடையில் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெறுறது மகாராஷ்டிராவில் ஏற்கனவே பல தொகுதிகளில் வந்து அவங்க தரவுகளோட வழக்கு வந்து 2019 பதிவு பண்ணுறாங்க. அது 2024 தேர்தல் வரைக்கும் அதை பாஜகவோ தேர்தல் ஆணையம் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸை கொடுக்கல. அப்போ 2024 தேர்தலையும் இந்தியாவில் பல உத்தரப்பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு சாதகமாக பல இடங்களில் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கைகளில் இயந்திரங்களில் எண்ணப்பட்ட வாக்குகளில் பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணி டேட்டாவோட வழக்குகள் நடத்தப்படுது. இந்த இடத்துல தான் திமுக வந்து தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த பொழுதும் 21 தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த பொழுதும் நீதிமன்றத்தில் ரிட்டு போடுற அளவுக்கு போகிறாங்க. அப்போ இந்தியா முழுக்க
பல 19 தேர்தல் 24 தேர்தல் பல தேர்தலில் இந்த வாக்கு திருட்டு மிஷின்களின் வழியாக நடந்தது ஆதாரங்களோடு இருக்குது. தமிழ்நாட்டில் கூட தேவசகாயம் ஐஏஎஸ்லாம் அதுக்காக நிறைய ப்ரெஸ் மீட்லாம் வச்சு பேசினார். அப்போ பல தரவுகள் வந்து கடந்த காலத்தில் இருந்திருக்கு. திமுக வெற்றி பெற்ற தேர்தலையே அதை கோரிக்கையாக வச்சுருக்குது. இப்போ வெற்றி வாய்ப்பு இல்லாத தோல்வி அடைஞ்ச இந்த தேர்தலில் நேரடியாக ஏன்னா வந்து ஒரு தேவசகாயம் ஐஏஎஸ் வந்து கோர முடியாது. இந்த தொகுதியில் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து வாக்கை திரும்பி எண்ணி காட்டணும், யார் தேர்தலில் நின்னாங்களோ அதில் 2வது 3வது வந்தவங்க தான் பார்க்க முடியும்னு உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை வெளியிடுது. அப்போ அந்த வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கிறப்ப திமுக அதை கையில் எடுக்கிறாங்க. அப்போ ஆதாரப்பூர்வமாக திமுக அதை கையில் எடுக்கிற பொழுது அதை பரிசோதிக்கிறப்ப 8 இயந்திரத்தில் 30% இயந்திரங்கள் பழுதடைந்திருக்குது, பாதுகாப்பாக வைக்கப்படலை. அப்போ இவிஎம் மிஷின் மீது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எழுப்பப்பட்ட அத்தனை சந்தேகங்களுக்குமான ஆதாரத்தை எனக்கு திமுக வந்து தரவுகளோட எடுத்திருக்காங்க. அதை அவங்க அடுத்து நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம், இந்த ஒட்டுமொத்த தேர்தலும் முறைகேடாக நடந்திருக்கு அப்படிங்கிறத நிரூபிப்போம், இந்த போதுமான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு என்ஆர் இளங்கோவன் பேசுகிறார். பதில் சொல்லக்கூடிய தேர்தல் அதிகாரி மலுப்புறாரு. இது நாங்கள் மட்டும் இல்லை, பெல் ஆஃபீஸர் இருந்தாங்க, பெல் ஆஃபீஸர் இருந்தது அவரே சொல்லிட்டாரு. இது காணொலி காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதை எங்களுக்கு எவிடன்ஸாக தரணும்னு அவர் கேட்குறாரு. 2வது ஒரு குறிப்பிட்ட பூத் நம்பரை சொல்லி இந்த பூத்தை 157 இந்த பூத்தில் உள்ள இந்த மிஷின்ஸை நீங்கள் தனியாக வச்சு பாதுகாக்கணும், இது கோர்ட்டில் எவிடன்ஸு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் மிஷின்ஸ் இருக்குல்ல, இந்த தேர்தலின் மீது இந்தியாவில் பலருக்குமே சந்தேகமாக இருக்குது. பினராயி விஜயன் தோல்வி அடைகிறாரு, மம்தா பானர்ஜி தோக்குறாங்க, தமிழ்நாட்டில் முக ஸ்டாலின் தோக்குறாரு. பாஜகவை எதிர்த்து ரொம்ப வலுவாக பேசக்கூடிய முக்கியமான தலைவர்கள் வந்து அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சது வந்து எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்போ ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா அந்த அளவுக்கு வந்து இதில் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது, பெரும்பாலானவர்களுக்கு இருக்குது. அப்போ அந்த கேள்விகள் வர்றப்ப இவங்க தான் பார்க்குறாங்க. ஆனால் எவிடன்ஸு சிக்கிருச்சு. அதனால தான் இப்போ என்ஆர் இளங்கோவனுடைய அந்த பேட்டி அப்படிங்கிறது எங்களுக்கு போதுமான ஆதாரம் இருக்குங்கிறார். இவ்வளவு நாளும் என்ஜிஓக்கள், சமூக ஆர்வலர்கள் இப்படி பலரும் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாக்களை அனலைஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்த விஷயங்களுக்கு டைரெக்டாக மிஷினை வந்து செக் பண்ணி திமுக எடுத்துருச்சு. வழக்கமாக அந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து கோர்ட்டில் திமுக ஆர்கியூ பண்ணி தான் அது ஆளுநரை மீறி துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தையே வந்து மாநிலங்களுக்கு இந்தியா பிஜேபி இருக்கும்போதே கோர்ட்டில் வாங்கின கட்சி திமுக. அப்போ அவங்களுடைய வழக்கறிஞர்கள் அணி அப்படிங்கிறது இதோட ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இந்த இடம் அப்படிங்கிறது இந்தியாவில் இவ்வளவு நாளும் இவிஎம் குறித்து பேசப்பட்ட அத்தனை சந்தேகங்களுக்குமான பதிலை திமுக வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இது. ஆதாரபூர்வமாக இந்த தாவேக்காவுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு ஃபேக்கானது. அது வந்து இப்போ வந்து ஸ்ரீரங்கத்தில் பூத்துக்கே 15 பேர் இருக்கிற இடத்துல 5 ஓட்டு தான் பதிவாயிருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி பல பூத்துலேயே திமுக காரையும் 15 பேர் 10 பேர் இருக்காங்க பூத் கமிட்டியே, ஆனால் அங்கே 5 ஓட்டு தான் பதிவாயிருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு டேட்டா இல்லை, அதாவது கேள்விகள் எழுப்பலாம். அப்போ திமுக காரங்களே தாவேக்காக போட்டிருப்பாங்கன்னா இப்போ தாவேக்காரங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து குளத்தூரில் சிக்கியிருக்குங்கிறது எவிடன்ஸு. விஜயும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கூட்டு வச்சு தேர்தல் ஆணையத்தை ஹைஜாக் பண்ணி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்க. அதான் அது அப்படி நடந்துமே 107 சீட்டு தான் அவங்களால ஜெயிக்க முடிச்சிருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து இருந்த திமுக சைடு இருந்த ஆதரவு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தான் என்ன மாதிரி இந்த டேட்டாவை பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அதாவது விஜய் ஜெயிப்பாரு அப்படின்னு விஜய்க்கு தெரியாது, விஜய்க்கே தெரியாது. அதாவது அவங்களே ஒத்துக்கிறாங்க, அவங்களே பொது இடத்துல சில இடத்துல பேசுறாங்க, அவங்க அமைச்சர்களே பேசுறாங்க, அவங்க அமைச்சர்களே பேசுறாங்க, விஜய் ஜெயிப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் சிபிஐ ஆஃபீஸுக்கு வெளியே வர்றப்ப ஒரு போஸ் கொடுத்துட்டு வந்தார்ல, விசாரணைக்கு போயிட்டு வந்த ஆள் மாதிரி அவர் வரல. அவர் அன்னைக்கு வந்தப்பவே அன்னைக்கு சிபிஐ ஆஃபீஸில் வச்சு தமிழ்நாட்டில் உள்ள இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணுறதுக்கு அவங்க பிளானை போட்டாங்க. அதோடைய ரிசல்ட் தான் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான கவுண்டர் எவிடன்ஸ் தான் இன்னைக்கு என்ஆர் இளங்கோவன் வைக்கிறது. 26ல் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, உங்களை ஜெயிக்க வைப்பாங்க பாஜக, நீங்கள் வந்து பாஜகவோட இணக்கமாக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவர் வந்து 20 நாளாக ஒரு ஃப்ராக்சி கவர்மெண்ட்டை பிஜேபிக்காக நடத்திக்கிட்டு இருக்காரு. சிறுபான்மையினர்களுக்கு எதிராக, தலித்களுக்கு எதிராக, மாநில உரிமைகளுக்கு எதிராக ஒரு கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவிஎம் வச்சு அவரை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸு திமுக கிட்ட சிக்கிருச்சு. ரொம்ப ஒரு விரிவான ஒரு நேர்காணல். இவிஎம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க போயிட்டுருக்கு. இவிஎம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய மோசடி அப்படின்னு சொல்லி பல மேலை நாடுகள், ஐரோப்பா, அமெரிக்க நாடுகளில் வந்து இந்த இவிஎம் மிஷினுக்கு இல்லாமல் பழைய பேலட் சிஸ்டத்துக்கே போயிட்டாங்க. இந்தியா முழுக்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியான பார்ட்டியெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ரைஸ் ஆகி நிறையா போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க வந்து இவிஎம்க்கு எதிராக இவிஎம் ஒரு நம்பகத்தன்மையை குலைக்குது. இப்போ ராகுல் காந்தி அப்பப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் போடுறாரு, அவர் விட்டுறாரு. அவர் இந்தியா முழுக்க ஒரு பெரிய போராட்டத்தை கட்டி எழுப்புல.
காக்ரோச் மாதிரியான பார்ட்டிகள் அதை கட்டி எழுப்பணும். திமுக வந்து அதுக்கு ஒரு உறுதுணையாக நின்றுச்சு அப்படின்னா உண்மையிலேயே வந்து டெமோக்ரஸி வந்து பாதுகாக்கப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. நன்றி. நன்றி.